உங்களோட வெரி ஃபர்ஸ்ட் டே ஆஃப் யூடியூப் ஜர்னிக்கு நான் கொண்டு ஸோ இன்னுமே எனக்கு அதுதான், இந்த சேனல்லையுமே அப்பப்போ அதை பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஓன் பிராண்ட் ஸ்டார்ட் 10 லட்ச ரூபா வேணுமா சொல்லு, நான் கொடுக்குறேன், ஸ்டார்ட் பண்ணுலாம் சொல்கிறேன். அவங்கள பார்த்துட்டு நம்ம அவங்க கிட்ட வேணால் கற்றுக்கலாம். ஆனால் நம்ம என்னைக்கு நம்ம ஒரு நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு எப்போவுமே ஒரு பிரச்சனை இதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா இர்ஃபான் ப்ரோலாம் வந்து ஒரு காலத்தில் வந்து ஃபுட் இன்ஃப்ளூயன்சர் தான். சஸ்டெயின் ஆகணும்னா இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஒரு சிலர் அதை பண்ணிட்டு இருக்காங்க, நெகட்டிவாக கூட போகலாம். இந்த ஹோட்டலுக்கு போய் நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட போயிருப்பீங்க. அப்படி போய் அப்படியே உல்டாவா நம்ம உள்ளார அந்த இடம்லாம் போய் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. என்னடா இதுமாரி சமைக்கிறாங்க. அவருக்கே பாதி ஃபுட்டு வந்து பார்த்தோன்னா ஆறி போய் தான் இருக்கும். பட் அது சமாளித்து தான் நாங்கள் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் போய் எடுக்கும்போது 1 to 4 hours வரைக்கும் வீடியோ எடுத்துருப்போம். பல்காக வீடியோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டு அதை செக் பண்ண பார்த்தோன்னா ஹே எவ்ரிவன், வெல்கம் டு எக்ஸ்பிளைனிங் வாசஸ் வித் பாலாஜி சிவபிரகாசம். இன்னைக்கு நம்ம பாட்காஸ்ட்ல ஒரு யூடியூபர், ஒரு ஃபுட் ரிவ்யூவர், ஆல்சோ அன் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. ஜப்பாண்டி பாய். இப்போ ஜென்ரலாக ஒரு 4-5 கொஸ்டின் வச்சுருக்கேன். அந்த ஜென்ரல் செக்மெண்ட்டுக்குள்ளே போயிடலாம். இன்கேஸ் இஃப் அட் ஆல் நான் அவங்கள வந்து உங்களோட வெரி ஃபர்ஸ்ட் டே ஆஃப் யூடியூப் ஜர்னிக்கு நான் கொண்டு போகிறேன். ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு ஒரு ஐடியா ஸ்பார்க்கு உண்டாயிருக்குல்ல, இந்த பவர் பாண்டி அங்கே கொண்டு போகிறீங்களா? அங்கே போயிடுறேன். அங்கே கொண்டு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போயுமே நீங்கள் வந்து பல்க் குக்கிங் சேனல் ஆரம்பிச்சிருப்பீங்களா, இல்லை ஃபுட் ரிவ்யூயிங் சேனல் ஆரம்பிச்சிருப்பீங்களா, இல்லை டிஃப்ரெண்ட்டாக போய் வேறு ஏதாவது ட்ரை பண்ணியிருப்பீங்களா, இல்லை யூடியூபே விட்டுருப்பீங்களா? பல்க் குக்கிங் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் ப்ராப்பராக பிளான் பண்ணி கரெக்ட் எங்கே நாங்கள் தப்பு பண்ணோமோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணி ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பல்க் குக்கிங் சேனல் அப்போ இன்னும் அந்த லைண்டாக ஸ்டார்ட் அது இன்னுமே எனக்கு அதுதான், இந்த சேனல்லையுமே அப்பப்போ அதை பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, அதுதான் சூழ்நிலை எல்லாம் பிடிச்சி பண்ணுறது ஒன்று இருக்குது, கடமைக்குன்னு பண்ணுறது ஒன்று இருக்குல்ல. ஃபுட் ரிவ்யூன்றது எனக்கு ஓகே பண்ணும், சேனலை வந்து இப்போதைக்கு கையில் வச்சுக்கிறதுக்காக ஃபுட் ரிவ்யூ. பட் அதுதான் எல்லாமே ஸ்டார்ஸ்லாம் அலைன் ஆகும்போது திரும்பியும். ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா பொதுவாக சொல்லுவாங்களே, கம்பேரிசன் இஸ் அ தீஃப் ஆஃப் ஜாய் அப்படின்வாங்க. யாரு கூடயுமே நம்மளை கம்பேர் பண்ணிக்கூடாது. அவங்கள பார்த்துட்டு நம்ம அவங்க கிட்ட வேணால் கற்றுக்கலாம். ஆனால் நம்ம என்னைக்கு நம்ம ஒருத்தவங்களை பார்த்து கம்பேர் பண்ண ஆரம்பிச்சோமோ அன்னைக்கே நம்ம வழிய ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக. நம்ம தளபதி கூட சொல்லுவார்ல, நீ ஜெயிக்கணும்னு ஓடு, இன்னொருத்தவனை தோக்கடிக்கணும்னு ஓடாதுன்னு. கரெக்ட். ஸோ அது மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ணது இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்க வில்லேஜ் குக்கிங் சேனல்லாம் பார்த்து. பட் ஸ்டில் என்னைக்காவது ஒரு இந்த 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 இவ்வளோ வருஷங்களான யூடியூப் ஜேர்னியில் என்னைக்காவது ஒருத்தவங்களை பார்த்து கம்பேர் பண்ணி இவங்கள மாதிரி இருந்திருக்கலாமோ, நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி யாரையாவது பார்த்து கம்பேர் பண்ணது உண்டா? கம்பேர் பண்ண அவங்கள மாதிரி இருந்திருக்கலாம்னா லைக் இது வில்லேஜ் குக்கிங் சேனலை கூட எடுத்துக்கோங்களேன். அது ஒரு டீம் அழகாக ஃபார்ம் ஆச்சு இல்லை, அந்த மாதிரி நம்மளோட டீம் கிடச்சிருந்தா நம்மளும் சக்சீட் ஆகிருக்கலாமோ அப்படி ஒன்றா எடுத்துப்போமே தவிர அவங்க வந்து பொறாமப்பட்டதோ இவங்க போயிட்டாங்க நம்மளால பண்ண முடியல அப்படின்லாம் ஃபீல் பண்ணலாம் கிடையாது. அது பண்ண வேண்டிய அவசியமும் நம்மளுக்கு இல்லை. ஏன்னா நம்ம பிடிச்சி தானே பண்ணோம், பிடிக்காம பண்ணியிருந்தா ஃபீல் பண்ணியிருக்கலாம். நம்ம பிடிச்சி தானே பண்ணோம், அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாருக்குமே இருக்குல்ல. நான் அதை பிலீவ் பண்ணுறேன். ஆக்சுவலாக நம்ம பண்ணுற தப்பும் நம்மளுக்கு திருப்பி செய்யும், நம்ம பண்ணுற நல்லதும் நம்மளை நிறைய விஷயத்தை வந்து காப்பாற்றோன்றதை நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ கர்மாவே நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ அதனால் அது ஓகே தான், கம்பேர்லாம் பெருசாக பண்ணிட்டு இல்லை. நான் இவ்வளோ ரெஸ்டாரண்ட் போகிறீங்க, இவ்வளோ ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ருக்கீங்க, ஃபுட் ரிவ்யூ பண்ணியிருக்கீங்க, நீங்களுமே குக் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு ஓன் பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஐடியா இருந்திருக்கு? கண்டிப்பாக இந்த ஃபுட் ஃபீல்டு உள்ள வந்ததுக்கப்புறமே அது ஒரு இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் டீமுக்கே இருக்குது. ரமேஷுக்கும் சரி, எல்லாருக்குமே, நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே அந்த ஒரு விஷயம் இருக்குது. நிறைய பேர் கேட்டு ஃபெட்டப் ஆகி விட்டாங்க. இவன் ஸ்டார்ட் பண்ண மாட்டான். ஒருத்தவங்களாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடின்னு சொல்லிட்டாப்புல. 10 லட்ச ரூபா வேணுமா சொல்லு, நான் கொடுக்குறேன், ஸ்டார்ட் பண்ணுலாம் சொல்கிறதுக்கெலாம் ரெடியாக இருக்காங்க. என்னன்னா மேனேஜ் பண்ண முடியுமா, ஆல்ரெடி 2 பண்ணுறதே நம்மளுக்கு இது சரியாக பண்ண முடியல ஒர்க்கு அதுன்னு. அந்த ஒரு நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு எப்போவுமே ஒரு பிரச்சனை இதுதான். ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வந்துட்டுனா அதுலேருந்து வெளியில் வந்து ஒன்று புதுசாக ட்ரை பண்ணுறதுக்கு யோசிப்போம், பயப்படுவோம். அந்த பயம் எனக்குமே இருக்குது. ஆல்ரெடி ஒர்க் போயிட்டுருக்கு, அதில் ஒரு நல்ல ஒரு சேலரி இருக்குது, பாண்டிச்சேரிக்கு அது போதும், ப்ளஸ் இது நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இன்னொன்று ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒன்று அஃபெக்ட் ஆச்சுனாலும் அது டிஸ்டர்ப் ஆகும் நம்மளுக்கு.
பண்ணால் ப்ராப்பராக பண்ணுவோம், கொலாப்ஸ் ஆகிடும். மேபி பண்ணால் ப்ராப்பராக பண்ணுவோம். இன்கேஸ் நம்ம ஃபியூச்சரில் ஜாபே குட் பண்ணுறோம்னா கூட அதுக்கப்புறம் மேபி நம்ம இனிஷியேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு கோ வித் ஃப்ளோன்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. பட் கண்டிப்பாக பாண்டி பாய்ஸ் இந்த பிராண்டு ஃப்யூச்சரில் வரும், பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே. ஃபுட் இன்ஃப்ளூயன்சஸ், ஐ மீன் இப்போ இருக்கிற ஃபுட் இன்ஃப்ளூயன்சிங் நீங்கள் இன்ஃப்ளூயன்சிங் நான் அகைன் அந்த பார்த்துக்காதீங்க, அது ஜெனரலைஸ் ஆகிடுச்சு. ஓகே. ஃபுட் இன்ஃப்ளூயன்சிங் கரண்ட்டாக இருக்கிற ட்ரெண்ட் என்ன? இப்போ பார்த்தீங்கன்னா இர்ஃபான் ப்ரோலாம் வந்து ஒரு காலத்தில் வந்து ஃபுட் இன்ஃப்ளூயன்சர் தான். ஃபுட் இன்ஃப்ளூயன்சிங் தவிர ஃபுட்டை போய் வெரைட்டி ஆஃப் ஃபுட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதை தவிர வந்து ஒரு வீடியோஸில் ஒரு சேனலில் எதுவுமே பார்க்க முடியாது. பட் ஆனால் அவரே இப்போ வந்து ஸ்லோவாக ஷிஃப்ட் ஆகிறாரோ, லைக் அவங்களும் அதே தான் ஒரே அது நீட். ஆக்சுவலாக ஒரு சேனலுக்குமே அது நீட் இருக்குது. அவங்கள மாற்றிக்கணும், அப்கிரேட் பண்ணிக்கணும். அப்கிரேட் இந்த சென்ஸ் லைக் சேனலுடைய எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், கண்டென்ட்டாகவே இருக்கட்டும். நான் அதனால தான் பண்ணேன் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ். எக்ஸாம்பிள் இப்போ அவர் வந்து வேறு சேனலாக மாறிட்டார், லைக் மூவி ப்ரொமோஷன் வரைக்கும் போயிட்டாப்புல. ஆமாம். ரீசன் என்ன, சஸ்டெயின் ஆகணும்னா இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். கரெக்ட். இன்றைக்கும் போயிட்டு எத்தனை ஹோட்டல் அவர் மறுபடியும் ரிவ்யூ பண்ண முடியும்? ஹோட்டல் இருக்கேன்றதுக்காக நான் போய் ரிவ்யூ பண்ண முடியாது, நல்லா இருந்தால் தான் ரிவ்யூ பண்ண முடியும். ஸோ அதில் வந்து அவ்வளோதான் லிமிட்டு. அவர் ஃபாரினும் போயிட்டார், எல்லாமே. அடுத்து என்ன பண்ண முடியும்? ஸோ ஃபேமிலி கண்டென்ட்டு, மூவி ப்ரொமோஷன்ஸ், இந்த மாதிரி பண்ணுறது தப்பே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் பண்ணுறது தப்பே கிடையாது. அதில் ஜென்யூனாக இருக்காங்களா அப்படின்றது தான் மேட்டர். அதான் கரெக்ட். லாஸ்ட்டாக ஒரு அட்வைஸ் உங்கள் சைட்லேருந்து ஆஸ்பைரிங் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ். நம்ம வந்து ஃபஸ்ட்டு சொன்னது என்னென்னா ஹெல்த் ரிலேட்டடாக நீங்கள் ஒரு அட்வைஸ் சொல்லியிருந்தீங்க, போன பார்ட்டில் சொல்லியிருப்பீங்க ஹெல்த் ரிலேட்டடாக. பட் இந்த பார்ட்டில் வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு அட்வைஸ் நீங்கள் கொடுப்பீங்கன்னா என்னவாக இருக்கும்? சிம்பிள். நான் உங்களுக்கு ஆல்ரெடி பர்சனலாகவும் சொல்லியிருக்கேன், கன்சிஸ்டன்சி இஸ் அ கீ. ஸோ நீங்கள் கரெக்டாக கன்சிஸ்டண்ட்டாக குவாலிட்டியான வீடியோஸ் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சக்சீட் ஆகலாம். சேம் டைம் ஆல்ரெடி வளர்ந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஒருத்தர் நீங்கள் ரீச் ஆகிட்டீங்க, ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டீங்க, உங்களுக்கு கீழே ஒருத்தர் வராருன்னா அவர் நீங்கள் தட்டி கொடுக்காத முறையில் தள்ளி விட்டுறாதீங்க. ஏன்னா ஒரு சிலர் அதை பண்ணிட்டு இருக்காங்க. இது நெகட்டிவாக கூட போகலாம். பாண்டிச்சேரியிலே பார்த்துருக்கேன், நிறைய பேர் பார்த்துருக்கேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நம்ம போயிட்டு ஒரு கடையில் போய்ட்டு வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா, வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அந்த கடைக்காரர் எனக்கு மெசேஜ் அனுப்புவார், ப்ரோ எப்போ வீடியோ போடுறீங்க அப்படின்ட்டு. ஓ சீக்கிரம் போட சொல்லி கேட்குறாங்க உங்களுக்கு சொல்லி, ஒரு 2 days போட்டுற போடுங்க, இல்லை 2 weeks அப்புறம் போடுங்க அப்படின்னு. என்னடா அது நமக்கு புரியலையே, ஏன் லேட்டாக போட சொல்லுங்க, ஏன் ப்ரோ ஏதாவது ஷாப் லீவ் விட போகிறீங்க கேட்டால், இல்லை இன்னொரு கிரியேட்டர் வராரு, உங்களுடைய பெரிய கிரியேட்டரு, அவர் எடுத்து அவர் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னா. ஏன் அப்படி சொன்னீங்கன்னா, அவங்க சொல்லியிருக்காங்க நான் தான் ஃபஸ்ட்டு போடணும் அப்படின்னா. இது ரொம்ப தப்பான ஒரு அப்ரோச். உங்களுக்கு அப்படி ஃபஸ்ட்டு போடணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ எடுங்க, ஃபஸ்ட்டு எடிட் பண்ணுங்கள், நீங்கள் சீக்கிரம் போடுங்க. அதை விட்டுட்டு மற்றவங்களை போட விடாதுன்னு சொல்லிட்டு கடைக்காரங்களை வந்து போயிட்டு நீங்கள் லிட்டரலி மிரட்டுறீங்க. அதுதான் உண்மை. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ என்னென்னா, எதுக்கும் பயப்படாதீங்க. நியூ கிரியேட்டர்ஸ்க்கு, பெரிய கிரியேட்டர்ஸ் தயவு செஞ்சு மற்றவங்கள தடுக்க நினைக்காதீங்க. அது என்றைக்கு இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை தான், சொல்லிட்டேன். ஸோ கன்சிஸ்டன்சி தான் மெயினாக, அதுதான் சொல்கிறேன். கன்சிஸ்டன்சி, குவாலிட்டி, ட்ரெண்டுக்கு இருக்கிற மாதிரியான கண்டென்ட்ஸ் போடுங்க, அவ்வளோதான். தேங்க்ஸ்ண்ணே, பாட்காஸ்ட்டில் ஜாயின் பண்ணிட்டு. தேங்க்யூ ப்ரோ. எனக்கும் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் இருந்துச்சு. சந்தோஷம். ஸோ ஆல் தி பெஸ்ட் கைஸ். இப்போ இருக்கிற டிஜிட்டல் உலகத்தில் பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் இருக்கிற ஸ்டேட்டஸாக இருக்கட்டும், ஸ்னாப்ஷாட்டில் இருக்கிற ஸ்னாப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமில் இருக்கிற ரீல்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி யூடியூப்பில் இருக்கிற ஷார்ட்ஸாக இருக்கட்டும், எதுக்குமே பார்த்தீங்கன்னா அதுலேருந்து சின்ன சின்ன வீடியோவிலேருந்து பெரிய பெரிய வெப் சீரிஸாக இருக்கட்டும், படங்களாக இருக்கட்டும், நம்ம ஆன் ஸ்க்ரீனில் வர்ற பீப்புளை வந்து ரசிக்கிறோம், செலிப்ரேட் பண்ணுறோம். பட் பிஹைண்ட் த கேமராவில் வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் நம்ம பாண்டி பாய்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கேமராமேன் ரமேஷனை ஹாய்ண்ணே, வெல்கம் டு எக்ஸ்பிளைன் சிவபிரகாசம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகேண்ணே. ஆனால் நீங்கள் எப்போ வந்து பாண்டி பாய்ஸோட ஜேர்னியில் ஜாயின் ஆனீங்க? அப்பையிலேருந்து இப்போ வரைக்குமே சத்யானா சொல்லிட்டு இருந்தாரு, நீங்கள் ஒரு மிகப்பெரிய தூண் பாண்டி பாய்ஸ்க்கு ஒரு ஒன் ஆஃப் த பில்லர்ன்ட்டு. ஸோ நீங்கள் இந்த ஜேர்னியில் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? எப்படி போயிட்டுருக்கு இந்த ஜேர்னி? உங்களுக்கு என்ன மாதிரி லெசன்ஸ்லாம் கற்றுக் கொடுத்துருச்சு? நாங்கள் இது ஸ்டார்டிங்லேருந்தே நாங்கள் ஒன்றா தான் இருக்கோம். அவங்க ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு ஒன்றொருத்தவங்க 2 பேர் சேர்ந்து தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ என்னை கூட்டுனாங்க, நான் கூட இருந்து என் கூட சப்போர்ட் பண்ணேன் அப்படின்னு. அன்னிலேருந்தே வந்துருக்கோம். அதுக்கப்புறம் தனியாக சேனல் பிரிஞ்சு வந்தது. அதுலேருந்து நாங்கள் 2 பேர், அப்புறம் டோனி, அப்புறம் முரளின்னு ஒருத்தர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணார். அப்புறம் சத்யா பிரதர் ஒருத்தர் இருக்கிறார், அவரு சப்போர்ட் பண்ணார். நிறைய பேர், அப்புறம் ஃபேமிலி வைஸாக நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. அதுலேருந்து இது வரைக்கும் சேனல் நல்லா தான் போயின்னு இருக்குது. இந்த பாண்டி பாய்ஸ் சேனலில் அஃப்கோர்ஸ் வந்து நீங்கள் அண்ணன் கூட சொல்லிட்டு இருந்தார், வந்து குக்கிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது
நீங்க மட்டும் கேமராமேன்ல, எல்லாருமே கேமராமேன் மாத்தி மாத்தி வந்து கேமரா பிடிச்சிட்டு இருப்போன்ட்டு. பட் ரிவ்யூ சேனல்லாம் மாறினதுக்கு அப்புறம் அஃப்கோர்ஸ் நீங்க 2 பேர் மட்டும் தான் பாண்டி பேஸ்ல. டோனி ப்ரோ கூட போயிட்டார் நடுவுலன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நீங்க 2 பேர் மட்டும் இருக்கச்ச நீங்க மட்டும் தான் இப்போதைக்கு கேமராமேன், கரெக்டா? ஸோ அப்படி இருக்கும்போது அண்ணன் வந்து வெரைட்டி ஆஃப் ஃபுட்டை வந்து டேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாரு. 10 ஃபுட்டு 15 ஃபுட்டு வச்சு டேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாரு. ஆமா, மேபி அவருக்கு வர்றதே கூட கோல்டாக வரலாம், அது எனக்கு தெரியல. பட் ஆனால் நமக்கு வீடியோவில் பார்க்கும்போது சுட சுட இருக்கும். ஆனால் ரிவ்யூலாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஃபுட்டு உங்களுக்கு வரும்போது கம்ப்ளீட்டாக ஆடி இருக்கும். அது எப்படி மட்டும் அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் ப்ரோ. ஆனால் ஃபுட்டு வைக்கும்போது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெஷ்ஷாக சூடாக கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு டிஷ்ஷாக நம்ம வந்து டேஸ்ட் பண்ண மாட்டோம். அவங்க ஹோலாக ஒரு டேபிள் ஃபுல்லாக ஃபில் பண்ணி தான் கொடுப்பாங்க. அவருக்கே பாதி ஃபுட்டு வந்து பார்த்தோன்னா ஆறி போய் தான் இருக்கும். பட் அது சமாளித்து தான் அவர் சாப்பிட்டு அதில் ஒரு டேஸ்ட் கண்டுபிடிச்சி தான் அவர் ரிவ்யூ சொல்லுவார். நான் லாஸ்ட்டாக சாப்பிடும்போது சுத்தமாக ஆறி இருக்கும். ஆல்ரெடி வந்து ஏசி ஓடும், ஃபேன் ஓடும், ஜில்லுன்னு ஆயிருக்கும். நாம் வந்து வீடியோவில் வந்து முகத்தை காட்ட போதில்லை. நம்மளுக்கு ஃபுட்டு ஓகே, எப்படியா இருந்தாலும் நம்ம வீட்டில் சாப்பிடும்போது எல்லாமே வந்து சூடாகவே சாப்பிட மாட்டோம். இப்போ ஆஃப்டர்நூன் வச்ச ரைஸ் வந்து இப்போ நைட்டு சாப்பிடும்போது ஆறி போயிடும். அது அப்படி நினச்சிக்கின்னு நம்ம அதை சாப்பிடுவோம். ஃபுட்டு வீணாக்கக்கூடாது. நம்மளோட இது மெயினாக பார்த்தோன்னா ஃபுட்டை வீணாக்கக்கூடாது. ஏன்னா நம்ம சாப்பிட்டது வந்து இன்னொருத்தவங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த ஃபீல்டு வரப்போ பார்த்தோன்னா இதுதான் கேமராமேனோட இது அவ்வளோதான். நம்ம இப்படி தான் சாப்பிட்டோம், அதனால பிரச்சனையே கிடையாது. ஃபுட்டு நம்ம எப்பயுமே ஃபுட்டுக்கு ஒரு மரியாதை கொடுப்போம். அதனால் அந்த ஃபுட்டு ஆறி போச்சு இதை நான் பற்றி ஃபீல் பண்ண மாட்டோம். சில டைமில் நம்மளுக்கு பிடிச்ச டிஷ் அதில் இருக்கும், அப்போ சாப்பிடும்போது கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்கும், என்னடா அது இப்படி இது அப்படின்ட்டு. மற்றபடி நம்மளுக்கு தெரிஞ்சு தானே அது பண்ணுறோம், அதனால அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் ஷூட் பண்ணதுலே பாண்டி பேஸில் நீங்கள் ஷூட் பண்ணதுலே ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு அப்படின்னு ஏதாவது இருக்கு? அது நிறையா இருக்குது. மெயினாக சொல்லப்போனால் மைக் இஷ்யூ நிறையா வரும். எப்படி பார்த்தீங்கன்னா நாங்கள் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் போய் எடுக்கும்போது 1 to 4 hours வரைக்கும் வீடியோ எடுத்துருப்போம். பல்காக வீடியோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டு அதை செக் பண்ண பார்த்தோன்னா வாய்ஸே இருக்காது. நாங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்ப காலத்தில் வந்து ஒயர் மைக் யூஸ் பண்ணியிருந்தோம். அது நாங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்து ஸ்டார்ட் பண்ணும்போது மைக் செக் பண்ணுவோம், அப்போ ஒர்க் ஆகும் நல்லாவே. அதுக்கப்புறம் எண்டில் முடிச்சுட்டு நாங்கள் அங்கே கூட செக் பண்ண மாட்டோம். வீட்டுக்கு போயிட்டு செக் பண்ணும்போது அது வாய்ஸ் இல்லைன்னா ஒரு மாதிரி ஆகிடும். அது ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும் அந்த டைமில். நம்ம திரும்பி போய் அவங்க கிட்ட அதை பற்றி கேட்கவும் முடியாது, அப்ரோச் பண்ண முடியாது. திரும்பி ஃபுட்டு இது பண்ணி வீடியோ எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கே அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அது ரொம்ப இருக்கிறதுலேயே எங்களுக்கு அதான் ஒஸ்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இது ஒரு டைம் 2 டைமில் நிறைய டைம் நடந்திருக்கு. இப்போ ரீசனாக கூட நடந்துச்சு. திரும்பி அதுக்காக அது நம்ம போய் எடுக்கிறன்றது வேறு, அதுக்காக ஃபேமிலியிலேருந்து எல்லாமே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்கவுங்க ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க வீட்டில். நம்ம அந்த டைமில் அவங்க இப்போ சண்டே வந்து வெளியில் போகலான்ட்டு ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம வந்து சாட்டர்டே போய் வீடியோ எடுத்துருப்போம். இப்போ அந்த வீடியோ அர்ஜென்ட்டுக்கு அவங்க மண்டே கொடுக்குறோன்னு நாங்கள் சொல்லியிருப்போம். இப்போ அந்த டைமில் வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகலை. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், திரும்பி மறுபடியும் போகணும். இப்போ வீட்டில் இருக்கிறவங்களும் ஃபீல் பண்ணுவாங்க. இந்தமாரி சூழ்நிலாம் நிறையா இருக்கும் அதில். ஸோ இதுலேருந்து ஒரு ஆஸ்பைரிங் ஃபுட் பிளாகர்ஸ் இருந்தீங்கன்னா மைக்கு ப்ராப்பர் ஆக்சசரிஸ்லாம் வச்சுக்கோங்க, கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு அடிக்கடி செக் பண்ணி. ஆனால் இப்போ சத்யானா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் ரிவ்யூ பண்ணுறாரு, அவருக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஆன் ஸ்க்ரீனில் அவர் தான் வராரு, ஒரு ஹோட்டல் போகிறோம் ஃபுட் ரிவ்யூ பண்ணுறோன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட போவார். நீங்கள் வந்து எல்லா வீடியோக்கும் அந்த மாதிரி போகாமல் இருந்தாலுமே ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வீடியோக்கு இந்த ஹோட்டலுக்கு போய் நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட போயிருப்பீங்க. அப்படி போய் அப்படியே உல்ட்டாவா செக் என்னடா இது ஃபுட்டு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண ஏதாவது தருணங்கள் இருக்கா? அது நிறைய இருக்குது. அதில் ஒன்று சொல்லணும்னா, சேலத்துக்கு ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக போயிருந்தோம் ஈரோட்டில். அது போகும்போது சேலத்தில் ஒரு ஃபேமஸான ஒரு ஹோட்டல் இருந்தது. அங்கே போனால் நிறைய வெரைட்டி இருந்தது. அந்த எல்லா வெரைட்டியும் ஒரே டைமில் சாப்பிட போகிறோன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது. அங்கே போகிறப்ப நாங்கள் சீக்கிரமாகவே போயிட்டோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அந்த ஹோட்டலுக்கு சீக்கிரமாக போயிட்டோம். பிஃபோராக அவங்க டைமிங் முன்னாடி போயிட்டோம். நாங்கள் போய்ட்டு வெயிட் பண்ணி பார்த்துன்னு இருக்கோம். ஒவ்வொரு சீனுமே நம்ம பார்க்கும்போது ஏன்டா அப்படின்ற மாரி ஆயிடுச்சு. ஏன்னா ஃபுட்டு வைஸ் ஓகே, பட் அவங்க அந்த சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்த பார்ப்போம் இல்லையா, நம்ம உள்ளார அந்த இடம்னா போய் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. என்னடா இதுமாரி சமைக்கிறாங்க, சுத்தமாக இல்லாமல் சமைக்கிறேன்னு சொல்லுவாங்களா, அதுமாரி ஒரு இது. எனக்கு ஃபுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்ட பிறகு எனக்கு அந்த பர்சனலாக அந்த ஃபுட்டு பிடிக்கல. அந்த ஏரியா மக்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு அந்த ஃபுட்டு. நிறைய பேர் வந்து சண்டே ஃபேமிலியாக வந்து சாப்பிட்டாங்க. எனக்கு பர்சனலாக என்ன தோணுச்சுன்னா, என்னடா இந்த ஃபுட்டுக்கு எப்படி வரும் எனக்கு கேட்டால் அது டேஸ்ட் வந்து சாப்பாடு உட்காந்துட்டு நான் எப்பயுமே சாப்பாடு எப்படியோ சாப்பாடு இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு வந்துடும். எனக்கு ஃபஸ்ட் டைம் அந்த ஃபுட்டை நான் சாப்பிடாம இலையை க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்தேன். ஓகே, அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஃபுட்டு நான் எப்பயுமே வீணாக்க மாட்டேன். என் ஃப்ரெண்டு சாப்பிட்டா கூட சரி கொடு, வேணான்றியா வேஸ்ட் பண்ணாத, கொடுக்க நான் சாப்பிட்டுக்கிறேன்
அப்படின்னு சாப்பிட்ற ஆள். எனக்கு அன்றைக்கி வந்து கஷ்டமான ஒரு அனுபவம் ஆரம்பிச்சுது அந்த இடத்துல. ஆனால் இப்போ நீங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு புது சேனல் ஒன்று ஆரம்பிச்சீங்க, ஜாலி ஃபேமிலி. அந்த சேனல் ஏன்னா லைக் இப்போ நீங்கள் பாண்டி பஸ்ல இருக்கீங்க ஒரு அங்கமா, அந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு? அது ஐடியான்றது எப்படின்னா, ஒய்ஃப் வந்து அவங்க டிக்டாக்னா நல்லா பண்ணுவாங்க. ஆனால் வந்து போஸ்ட் பண்ண மாட்டாங்க, பப்ளிக் பண்ணாமல் ப்ரைவேட்டில் வச்சு பண்ணுவாங்க. அவங்க சாங்ஸ்லாம் பண்ணிட்டு நான் பார்த்துருக்கேன், நல்லாவே இருக்கும். அவங்க ரொம்ப நாளாக கேட்டுன்னு இருந்தாங்க, சும்மா எனக்கு ஒன்று ஆரம்பிச்சு கொடு அப்படின்னு. நம்ம ஆரம்பித்தா அது ஒரு ப்ராப்பராக கரெக்டாக கொண்டு போனால் நல்லாயிருக்கும். சும்மா இதுக்கு டைம் பாஸ்க்குனா பண்ண மாதிரி அது இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து இவ்வளோ நாள் இது ஒர்க் பண்ணியிருப்போம். அதனால் சரி ஒரு கரெக்டாக கொண்டு போவோம் அப்படின்ட்டு யோசிக்கும்போது, சரி நம்ம ஃபேமிலியாக போகிறோம், ஃபேமிலியில் சின்ன சின்ன ஜாலி காமெடி பண்ணலான்ட்டு யோசிச்சோம். காமெடி வீடியோ போகலாம். அப்போ எப்படியும் ஃபேமிலி உள்ளார இன்வைட் பண்ணாலும் ஜாலி தானே, நம்ம ஜாலிக்காக தானே அந்த காமெடி போனோம். அதனால் ஜாலி ஃபேமிலி அப்படின்ட்டு ஒரு பேர் சஜஷன் பண்ணி வச்சுது. இன்னி வரைக்குமே அது வந்து ஒரு 1 year ஆயிடுச்சு. 1 year கொண்டு போயிட்டோம். இப்போ தான் இன்றைக்கி தான் இந்த வீடியோ எடுக்கிற அன்றைக்கி தான் மானிட்டைசேஷன் ஆயிடுச்சு வீடியோ. அதுவே எங்களுக்கு ஒரு சேனல் ஆமாம், சேனல் மானிட்டைசேஷன் ஆயிடுச்சு. அதுக்கு ஃபுல் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டி பாய் சத்யா தான். ஏன்னா நம்மளுக்கு டெக்னிக்கலாக சில இது தெரியாது, அதை பற்றி அவர் தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவார். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து 10,000 சப்ஸ்கிரைபர் அதுவும் இன்றைக்கே நடந்துச்சு. ரெண்டுமே இன்றைக்கி நடந்தது ஒரு ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. நீங்களும் நம்ம அதிகமாக பிளான் பண்ணவங்களை வச்சு பட் ஸ்டில் ஒரு சின்ன போர்ஷனாக வந்து எங்களுக்கு நாங்கள் கேட்ட கொஷின்ஸ்க்கு வந்து நீங்கள் பதில் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்யூ கைஸ். லைக் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் ஜாலி ஃபேமிலி. இன்ஸ்டாலையும் இருக்காங்க, இருக்காங்க, யூடியூப்லேயும் இருக்காங்க. அவங்க ரீல்லாம் நிஜமாகவே ரொம்ப ஹியூமர் சென்ஸோட நீ பார்த்தீங்கன்னா லைக் ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷன் நிஜமாகவே இருக்கும். ஸோ ப்ளீஸ் டூ ஃபாலோ ஆன் இன்ஸ்டாகிராம் அண்ட் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் ஆன் யூடியூப். தேங்க்யூ. உங்கள் சேனலும் வளர மேலும் வளர வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்.